ஹாய் ஹலோ வெல்கம் டு குட்டி பாண்டி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காலிஃப்ளவர் கிரேவி செய்கிறது எப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த காலிஃப்ளவரில் எண்ணிலடங்காத சத்து இருக்குதுங்க. அத்தனை நோய்க்கு இது ஒரே தீர்வு அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம உணவில் அடிக்கடி இதை சேர்த்துக்கொள்வதனால நமக்கு நிறைய நன்மைகள் இருக்குது. தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க. இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், அதுக்கடுத்து நம்ம காலிஃப்ளவர் அந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை நம்ம வெண்ணி வச்சு வாஷ் பண்ணி எடுத்துக்கிடலாம். பாருங்கள், வாஷ் பண்ணி இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிடலாம். இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கிடலாம். தேங்காயும் அரைச்சி எடுத்துக்கிடலாம். நம்ம இனிமேல் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய காலிஃப்ளவரை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விடுவோம். இந்த டைமில் நம்ம இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிடலாம். அப்புறம் கொஞ்சமாக தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கிடலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்படின்னா தான் உப்பு எல்லா இடத்துலையும் படும். மசாலா பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கிடலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கிடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடுவோம். நம்ம தேவைக்கேற்ப நம்ம கிரேவியாக வைக்க போகிறோம் அப்படின்றதுனால நான் தண்ணி கொஞ்சம் குறைச்சே தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் குழம்பா வைக்க போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிடலாம். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், இப்போ வெந்து வந்துருக்குது. அமுக்கி பார்த்தா இந்த மாதிரி அமுங்கணும். இந்த டைத்தில் நம்ம தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கிடலாம். தேங்காயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கறி மசாலா பொடி அதோட ஆட் பண்ணிக்கிடலாம். கறி மசாலா பொடி சேர்த்தோடனே வீடே நல்லா கமகமன்னு மணக்கும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு ஒரு தாளிசம் கொடுத்துருவோம். இனிமேல் நம்ம ஸ்டவ்லேருந்து இறக்கி வச்சு நம்ம தாளிசத்தை ஒன்றா ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். அவ்வளோதாங்க, காலிஃப்ளவர் கிரேவி ரெடி. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், அசந்துருவீங்க. நீங்களும் இதை சாப்பிடுத எல்லாருமே. ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். Thank you for watching.